அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற 14/4/2025 ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவாவசு வருடம். அதாவது தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்குது. அதுல 39வது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை 14/4/2025 திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா, அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மழை அதிக அளவு பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை தருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புக்குரிய வருடமா இருக்குது அப்படின்னு சிறப்பாகவே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி, நேர்மை, உண்மை, உழைப்பு அப்படின்னு அதன் அடிப்படையில பயணம் செய்யக்கூடியவர்கள். அதே நேரத்துல வியாபாரம் சார்ந்த துறைகள்ல அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள், சுயதொழிலை விரும்பக்கூடியவர்களா இருக்குங்க. யாருக்கு கீழே வேலை பார்க்கறது அப்படிங்கிறது தன்னால முடியாது. அப்படியே வேலை பார்த்தாலும் அங்கே ஒரு ஒரு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். எதனால நம்ம இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, நிறைய ஜாதகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பியிருக்கீங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல குரு பகவான் ரொம்ப சாதகமா வர்றாரு. அதே போல சனி பகவானும் ரொம்ப சாதகமா இருக்கிறாரு. ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. தாராளமாக நீங்க இந்த காலகட்டத்துல நிறைய நல்ல விஷயங்களை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி தான் முதன்மையான ராசியா இந்த வருஷத்துல இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ராசியையே குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி ஒரு அற்புதமான விஷயமா இந்த வருஷம் இருக்குது. அப்ப குரு அப்படிங்கிறது சாதாரணவர் இல்லை. ஆமா, பல்வேறு விதமான தோஷங்களை போக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம நல்வழிப்படுத்தக்கூடியவர், நல்ல சுபத்தன்மையை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்த்ததுனால உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்க போகுது. பணப்புழக்கம் மெயினா அதிகரிக்கும். நிறைய பேர் துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறீங்க. சில பேருக்கு வேலையில சரியா ஒரு விருப்பம் இல்லை, வேலை செய்ய முடியல, வேலை செய்யற இடத்துல நெருக்கடிகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது இல்லையா. அதே நேரத்துல குடும்ப அமைப்புகள்ல சிக்கல் இருக்குது. குடும்ப பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல நிவர்த்தி அடைய போகுது. குரு வழிகாட்டுதல், தனக்கு மூத்தவர், குருவானவர், நல்வழிப்படுத்தக்கூடியவர், நல்ல பண்பாளர் அப்படிங்கிற வகையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சரி செய்ய போறாரு. முதல்ல உங்களுடைய வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து வேலை தொழில் அமைப்புகள்ல நல்லதொரு முன்னேற்றத்தை தந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த வருடம் அமையுது. இரண்டாவதாக ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறது. அதே போல சொந்த பந்தங்கள்ல இருந்து வந்த ஒற்றுமை குறைபாடுகளை அதிகப்படுத்தி நல்ல ஒற்றுமையை உருவாக்குறது. உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு மரியாதை, மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம்
அந்தஸ்து, இந்த மாதிரி உயர்வுகளை தரக்கூடிய வகையில இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்புமிக்க வருடமாக இது உங்களுக்கு அமையுது. இந்த வருடத்துல அனைத்தையும் பயன்படுத்தி கொள்றது அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்கள் கையில தான் இருக்குது. துலாம் ராசியை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ராசியிலேருந்து 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மட்டும் இல்லாம அவரோட ராசியையே குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக போகுது. நீங்க எப்படி எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி லாபகரமாக இருக்குது. அந்த முயற்சிகள்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அந்த லாபகரமான முயற்சி, லாபகரமான விஷயங்கள் உங்க கைக்கு வந்து சேரும். ரொம்ப லாபகரமா இருக்கும். அனைத்துமே ரொம்ப லாபகரமா இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் வெற்றி நடை போடக்கூடியவர்களா இந்த வருடத்துல இருக்கிறது அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் தான். அப்போ துலாம் ராசி அன்பர்கள் சாதாரணமாக இந்த காலகட்டத்துல மீடியாவில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய லெவல்ல பாப்புலர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செய்கிற தொழிலை பார்த்தீங்கன்னா திறம்பட செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பல்வேறு விதமான வருமானங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உயர்வை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உங்களோட முயற்சி அப்படிங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. தாராளமாக உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க. முன்னேற்றம் மிக விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும். அடுத்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாகவே உங்களுக்கு நடக்கும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல உறுதியாக கிடைக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மன வேறுபாடுகள், வெறுப்புகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். ஏன்னா சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மாவோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குலதெய்வ வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு வழிகாட்டுது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாயிருக்கு. அப்போ லாபங்கள் அதிகரிக்க போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வந்திருக்கு. அப்போ அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அற்புதமாக ஒரு பிளானோட ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்ன விதமான பலன்களை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சின்னதாக கோபம் வந்தாலும் குணமுடைய நட்சத்திரம். ஆமாம், நம்பி வந்தவங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். நாலா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான அறிவாற்றல் உண்டு. கல்வி, கேள்வி, ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் இவங்களை பொறுத்தவரை தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை சந்திக்கலாம். வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துறையில் இருக்கவங்க புது அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். புது ஒப்பந்தங்கள் மூலமா பல்வேறு விதமான லாபங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். அதே போல படிக்க செல்லும் குழந்தைகள் அப்படிங்கிறது படிப்பு நல்லா இருக்கும். படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்து சுவாதி நட்சத்திரம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம். இந்த 2வது நட்சத்திரம் என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா எதையும் திறம்பட செயல்பாற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே போல நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய நட்சத்திரம். அதே நேரத்தில் தன்னோட திறமைகளையும் தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் தானே தெரிவிக்கக்கூடிய நட்சத்திரம். ஆமாம், அதே போல் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை பற்றியே சொல்லி காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு உண்டு. பெருமைக்குரிய நட்சத்திரம் தான், ஒன்றும் குறைப்பாக இல்லை. நல்ல உழைக்கக்கூடிய நட்சத்திரம், உழைப்பாற்றல் கொண்ட நட்சத்திரம், நேர்மையுடன் பேச்சுத்திறன் செயல்திறன் ஆற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம்.
இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, இவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா ஆசைகள் நிறைய அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. உங்க ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு பார்க்கையில பொருளாதாரம் விஷயத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது. வேலை அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு ஒரு தடை தாமதத்தோட இருந்த வேலை அப்படிங்கிறது இனிமே அந்த மாற்றங்களுடன் நடக்கக்கூடிய நல்ல வேலையா இருக்கக்கூடியது. அந்த வேலையில இருக்க சின்ன சின்ன இடையூறுகள்லாம் நீங்கி கொஞ்சம் உயர்வை தரும் அப்படிங்கிற வகையில நல்ல முன்னேற்றமான அமைப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா நல்ல வருமான அமைப்புக்குள்ள இந்த வருஷத்துல நீங்க போயிருவீங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க கையில ரொம்ப சிறப்பாக வந்தடையும். அது மட்டும் இல்லாம வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமைகள்ல பண்ணிக்கங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து விசாக நட்சத்திரம், பொறுமையும் நிதானமும் அன்பும் சிந்தனை ஆற்றலும் கொண்ட நட்சத்திரம். கௌரவம் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிரகங்களின் கிரக பயிற்சி நடக்கக்கூடிய மாற்றங்களால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடையலாம். எந்த வழியில முன்னேற்றம் அப்படின்னா தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. எந்த தொழில் செஞ்சாலுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கிறார். அதே போல பல்வேறு விதமான ஆசைகள் எழும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதுல போனா நிறைய விஷயங்கள் செய்யலாம், இதுல போனா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்கும். எது ரீசனபிளா இருக்குது, எது உங்களுக்கானது அப்படிங்கிறத பார்த்து அது சார்ந்த முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை நீங்க சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமா இருக்கு. வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குடும்ப அமைப்புகள்ல ஒற்றுமை அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பாடு செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த வருடத்திலே உடனடியாக திருமணங்கள் நடக்கக்கூடிய நல்ல திருமண பந்தத்துக்குள் போகக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருதட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிற திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் லக்கணம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, பிறப்பு ஜாதக அடிப்படையில் என்ன தசாபுத்திகள் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் கூடுதலான இந்த புத்தாண்டு பலனை பற்றி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.